கரூரில் நடந்த விஜய் கூட்டத்தில் கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு கூட்டத்தில் சிக்கி 40க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி யாருக்குமே கூட்டம் கூடினது இல்லையா, கூட்டம் அதிகமாக இருந்தங்காட்டி தான் இந்த சிக்கல் ஏற்பட்டுச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. 12 மணிக்கு விஜய் அங்கே வந்து பேச போகிறதாக தகவல் கொடுத்து மக்கள் எல்லாம் அங்கே 12 மணிக்கே கூடிட்டாங்க. 12 மணிங்கிறது ஒரு நாளினுடைய உச்சபட்ச வெயில் பதிவாகிற நேரம். 12 மணிலிருந்து மக்கள் அங்கே கூடி நின்றுருக்கிறப்போ விஜய் வந்து அந்த இடத்துக்கு 7 மணிக்கு வர்றார். அவ்வளவு நேரம் மக்கள் வந்துட்டு வெயிலில் காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. குறைந்தபட்சம் அங்கே வந்துட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குடிநீரும் கூட ஏற்பாடு பண்ணல. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அவரோட கூட்டத்தில். ஆனால் அவர் என்ன ஏதுன்னு கூட கேட்காம கரூர்லேருந்து அவர் சென்னைக்கு வந்துட்டார். சென்னையிலேருந்து முதலமைச்சர் கரூரை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாரும் மருத்துவமனையிலிருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் இங்கிருந்து கிளம்பிலேயே உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவங்களுக்கு 1 லட்சம் ரூபாயின்னு அறிவிச்சுட்டு இப்போ அவங்கள நேரில் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கிறார். மக்கள் எங்கேயுமே இந்த அளவு கூடுறது இல்லையா, பெரிய கூட்டம் கூடணுங்காட்டி தான் இந்த சிக்கலா அப்படின்னா இல்லை. விஜய் கட்சி ஒரு கட்டமைப்பு இல்லாத கட்சியாக இருக்கிறங்காட்டி கூடியிருக்கிற மக்களுக்கு என்ன தேவைன்னு கவனிச்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இதே திமுக அதிமுக கூட்டமாக இருந்தால் ஒன்றிய செயலாளர் இருப்பார், மாவட்ட செயலாளர் இருப்பார், பகுதி செயலாளர் இருப்பார். உடனே நம்ம பகுதியிலிருந்து வந்த மக்களுக்கு எத்தனை பேர்னு பார்த்து உணவு ஏற்பாடு பண்ணுங்க, தண்ணி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுவார். விஜய் வந்து ஒரு அரசியல் கட்டமைப்பையே உருவாக்காமல் திரை நட்சத்திர செல்வாக்கை மட்டும் வச்சு கூட்டத்தை நடத்துகிறங்காட்டி தான் வர்ற மக்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போகுது. அதே மாதிரி ஒரு திமுக கூட்டமோ அதிமுக கூட்டமோ நடந்தால் கூட்டத்தில் நிற்கிறவங்க அதே இடத்துல தான் நின்று கூட்டத்தை கவனிச்சுட்டு இருப்பாங்க, கேட்டுருப்பாங்க. ஆனால் விஜய்க்காக கூடுற கூட்டம் சினிமாவில் பார்க்குற விஜயை நம்ம கிட்டத்தால பாத்துறோன்னு அப்படிங்கறத அவங்க ஒரே நோக்கமா இருக்குது. அதிகமா கூடுவாங்க, மக்களும் இட வசதியோட இருக்கணும், தலைவரும் வந்து பார்க்கணும். தளபதி சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும். இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போடு அதிகமான மக்கள் வரத்தான் செய்வாங்க. அப்ப தகுதியான இடத்த கொடுத்திருக்கலாம்ல. இது பொய்யான குற்றச்சாட்டு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விஜய் கட்சியிலிருந்து கூட்ட அனுமதிக்காக கொடுக்கப்பட்ட அனுமதி கடிதம். இதுல வந்து 10,000 பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லித்தான் அனுமதி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த 10,000 பேத்துக்குள்ள அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அவங்க இந்த கூட்டத்தை நடத்தலை.